ரீசெண்டா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போனேன். அங்க நடந்த ஒரு விஷயம் என்னோட நாட்டிலேயே முதல் முறையா என்னைய தள்ளி வச்சு பார்த்துருச்சு. என்னை ஒரு ஏலியன் மாதிரி பார்த்துட்டாங்க. நானே ஃபீல் பண்றேன். என் சொந்த நாட்டுல நான் இந்த நாட்டுக்கு வெளியில இருந்து வந்தவங்க மாதிரி ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நமிதா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அண்ட் நமிதா யாருன்னு தெரியாதவங்களுக்கு தெரியாம இருக்க வாய்ப்பு இல்லை. தெரியலைன்னா அவங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆக்ட்ரஸ். அதுக்கப்புறம் பிக் பாஸ் போயிட்டு வந்தாங்க. இப்போ ஒரு கட்சியில இருக்காங்க. ஸோ ஆக்டர் டர்ன்ட் பொலிட்டீஷியன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நமிதா அவங்க இப்படி ஒரு போஸ்ட் போடுறாங்க. ஒரு பொலிட்டீஷியன், ஓகேவா? இன்ஃபேக்ட் இந்தியாவோட ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற கட்சியில இருந்துகிட்டு என் நாட்டில் நான் ஒரு ஏலியன் மாதிரி ஃபீல் பண்றேன் அப்படின்னு மீனாட்சி அம்மன் கோயிலை பார்த்து சொல்றாங்க. நம்மளுக்குள்ள ஒரு மதுரைக்காரன் எப்பவுமே முழிச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான் நியூஸ்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு. இந்த ஒரு விஷயத்தை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நான் பிறந்ததுல இருந்து போயிட்டு இருக்கேன். எனக்கு அவெல்லாம் அப்படி ஃபீல் பண்ணதில்லை. ஏன் நமிதா அப்படி ஃபீல் பண்ணாங்கன்னு போய் தேடி பார்க்க ஆரம்பிச்சப்போ நான் ரொம்ப நாளா பேசணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் ரிலேட்டடா இருந்துச்சு. ஸோ ஐ தாட் ஐல் மேக் திஸ் வீடியோ. ஒரு ரொம்ப சென்சிட்டிவான டாபிக் தான். பட் ஐ தாட் நம்ம தான் எல்லாத்தையும் இந்த சேனலில் ஓப்பனாக பேசுவோம்ல, ஏன் பேசக்கூடாது, பேசுவோமே அப்படின்னு எடுத்தது தான் இந்த டாபிக். ஸோ முழுசா பாருங்க வீடியோவை. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமிதா இருக்காங்கல்ல. ஸோ அவங்க ரீசெண்டாக இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு அவங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனாங்களாம். ஸோ அப்படி அவங்க போனப்போ அவங்க ஹஸ்பண்ட் 2 பேரும் போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஃபீல் ஏலியனேட்டட் இன் மை ஓன் கண்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. என்னோட முதல் முறையாக நாங்கள் போனப்போ நான் ஒரு ஏலியன் மாதிரி ஃபீல் பண்ணேன். என்னோட நாட்டிலேயே இப்படி ஒரு ஃபீலிங்கே எனக்கு வந்ததில்லை அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அதில் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் பர்சன், இந்த சூப்பரண்ட் சம்திங் அவங்க சொல்றாங்க, மென்ஷன் பண்ணிட்டு அவங்க நான் ஒரு ஹிந்துவான்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த செலிபிரிட்டி கிட்ட பேசுறோன்னு தெரியாம அவங்க எப்படி பேசணும்னு தெரியாம பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 விஷயம் கேட்கறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் இருக்குல்ல, நான் ஒரு ஹிந்துவான்னு சொல்லி கேட்கறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்கு நம்ம வருவோம். பட் ரெண்டாவது ஒரு செலிபிரிட்டி கிட்ட பேச தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்கல்ல. நான் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துக்கிறேன். இந்த நாட்டில் செலிபிரிட்டியா இருக்காங்கிறதுக்காக எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பர்க்கும் யாருக்குமே கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க அந்த ஒருவேளை இவங்க சொல்ற மாதிரி ரூடா பேசிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. ஒருவேளை அங்க இருக்கிற ஒரு பர்சன் ரூடா பேசினாங்களா இல்லையாங்கிறத போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் சொல்லணும். ஏன்னா உள்ளுக்குள்ள யாருமே போன்லாம் எடுத்துட்டு போக முடியாது, யாரும் ரெக்கார்ட்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அது போலீஸ் கிட்ட நான் விட்டுறேன். பட் ஒரு வார்த்தை இருக்குல்ல, ஒரு செலிபிரிட்டி கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல. அந்த செலிபிரிட்டிங்கிற வேர்டு நல்லா உழுகுது. ஸோ அது எனக்கு ரொம்ப தப்பா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆன் நமிதா சென்ட் அதை நான் அட்ரஸ் பண்ணிட்டு அடுத்து அந்த கோவிலுக்குள்ள நான் ஹிந்துவான்னு சொல்லி கேட்டாங்கிறதுக்கு வரேன். ஏன் இந்த செலிபிரிட்டி அப்படின்னு கேட்டுட்டாங்க, நான் ஒரு செலிபிரிட்டி கிட்ட பேச தெரியல அவங்களுக்கு, ரூடா பேசினாங்கிறது செலிபிரிட்டினா முதல்ல யாரு? நான் சொல்றேன், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அம்பானிக்கு கல்யாணம் நடந்துச்சுல்ல, அதாங்க அந்த அம்பானி பையன் அனந்த் அம்பானிக்கு. ஸோ அந்த பையனோட கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா செலிபிரிட்டிஸும் கிளம்பி போறாங்க. யாரு செலிபிரிட்டி? பணக்காரன்லாம் செலிபிரிட்டியா, இல்ல செலிப்ரேட் பண்ணப்படுறவங்க செலிபிரிட்டியா, இல்ல ஃபேமஸா இருக்கிறவங்க செலிபிரிட்டியா? யாரு செலிபிரிட்டிங்கிறதுல எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்குது. பட் போறாங்க, நிறைய பேர் போறாங்க. போனதுக்கு பிகேசின்னு ஒரு ஏரியா, ஓகேவா? ரொம்ப பாந்திரா குருலா காம்ப்ளெக்ஸ், ரொம்ப பிஸியான ஒரு ஏரியா. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சென்னையில் இருக்கிற ஒரு அண்ணா நகர் மாதிரி வச்சுக்கோங்க, மதுரையில் இருக்கிற மீனாட்சி அம்மன் கோயில் ஏரியா மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க, தஞ்சாவூரில் இருக்கிற பிருகதீஸ்வரர் கோவில் ஏரியா மாதிரி வச்சுக்கோங்க, ஆர் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அந்த பிஎஸ்டி காலேஜ் ஏரியா ரொம்ப பிஸியான ஒரு ஏரியா, நிறைய பேர் டிராஃபிக்காக போயிட்டு இருக்கிற ஏரியா. ஸோ அந்த ஏரியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிகேசியில் அனந்த் அம்பானிக்கு கல்யாணம் நடக்குதுங்கிறதுக்காக எல்லா செலிபிரிட்டிஸும் வராங்களாம். அதை கவர்மெண்ட் ஒரு பப்ளிக் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி அந்த ரோட்லயே யாரும் போயிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்க. அதை பத்தி நான் ஒரு வீடியோவே மேக் பண்ணியிருந்தேன். யாரு வீட்டு காசுல யாரு செலிபிரிட்டின்னு வாழ்ந்துகிட்டு எக்ஸ்ட்ரா பர்க்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்குது? அந்த செலிபிரிட்டிஸ்னு சோ கால்டு செலிபிரிட்டிஸ் இருக்காங்கல்ல, அவங்க வரி பணம் இந்த நாட்டுக்கு கொடுக்கறத விட இங்க செலிபிரிட்டின்னு சொல்லப்பட்டு நான் செலிபிரிட்டிஸ்னு இருக்கக்கூடிய மெஜாரிட்டி மக்கள் இருக்காங்களா, அவங்க தான் அதிகமான வரி பணத்தை கட்டிட்டு இருக்காங்க. நாட் ஜஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் மணி பீங் பெய்டு, ஓகேவா? மொத்த கரன்சியோட வேல்யூ மட்டும் நான் சொல்லல, இங்க பெர்சன்டேஜா எடுத்து பாருங்களேன். அம்பானி ஐடி ஃபைல் ரிட்டர்ன் பண்ணிட்டு காசெல்லாம் திருப்பி எடுத்துட்டு போவார். ஆனா அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற அதே மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு பானிபுரி போட்டு வித்துட்டு இருக்கிற ஒரு அக்கா டீ வாங்குறதுக்கு கொடுக்குற ஜிஎஸ்டிக்கு அவங்க ரீக்ளைம் பண்ண போறது கிடையாது, ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ண போறது கிடையாது. அவங்க வாழ்ற எல்லாமே இந்த நாட்டுக்குன்னு அவங்க டாக்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நியாயமா அவங்க தான் செலிப்ரேட் பண்ணப்பட வேண்டியவங்க. பட் ஆல் தட் பாயிண்ட், அது கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டேன். பட் இந்த செலிபிரிட்டி நான் இப்படி வித்தியாசமா ட்ரீட் பண்ணப்படணும், நான் ஒரு ஃபேமஸ் ஆனவன், நான் வித்தியாசமா ட்ரீட் பண்ணப்படணும்னு ஒரு தாட் ப்ராசஸிங் இருக்குல்ல, அது ரொம்ப கேவலமான தாட் ப்ராசஸ். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பெரிய அரசியல்வாதி, ஓகேவா, ஆந்திர பிரதேஷ்ல சிரஞ்சீவி, அவங்க எலெக்ஷன்ல ஓட்டு போட போனப்போ லைன்ல நிக்காம முன்னாடி போய் நின்னாங்க.
அங்கே ஒருத்தங்க வந்து அவங்கள தட்டி, எங்க நீங்கள் பாட்டுக்கு முன்னாடி போகிறீங்க, இங்கே இருக்கிறவங்களாம் என்ன அப்போ நாங்கள்லாம் வெயிலில் நிற்கலையா, நாங்கள்லாம் இந்த நாட்டில் ஓட்டு போடல, இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஓட்டு போட வந்திருக்கோம், நீங்கள் பாட்டுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கீங்க, லைனில் வந்து நில்லுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. இன்ஃபேக்ட் நம்ம ஊரில் இருக்கிற பொலிட்டீஷியன்ஸாக இருக்கட்டும், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து லைனை பைபாஸ் பண்ணிலாம் நம்ம பார்த்தது கிடையாது. பட் எப்பப்போ இந்த மாதிரி நான் ஒரு செலிபிரிட்டி, அதனால எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பர்க் வேணும்னு நினைக்கிறாங்களோ அது அங்கங்கே கிள்ளி தூக்கி போடப்படணும். ஸோ வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட், நான் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வரேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த செலிபிரிட்டி கிட்ட எப்படி பேசணும்னு தெரிலன்னு ஒன்று இருக்குல்ல, அப்படிலாம் யாரும் இங்கே செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஆட்கள் கிடையாது. யாராக இருந்தாலும் இந்தியாவில் ஒரே விதமாக ட்ரீட் பண்ணுங்கிறத நம்ம கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. அரசாங்கத்தில் வந்து இந்த பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர்னா மட்டும் வந்து இந்த ஏர்போர்ட் செக்யூரிட்டிலலாம் கொஞ்சம் பர்க்ஸ் கொடுக்குறாங்களே தவிர, அதை தவிர எல்லாருமே இந்தியாவில் சமமான மனிதர்கள் தான். அவங்களுக்கும் ஏன் செக்யூரிட்டினா அந்த இண்டிவிஜுவல்ஸ்க்காக கிடையாது, அவங்களோட பதவிக்காக, அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாட்டில் குழப்பம் வருங்கிறதுக்காக. அதை தாண்டி யாருமே இங்கே செலிபிரிட்டி கிடையாது. செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமிதா வந்து என்னை ஹிந்துவான்னு சொல்லி கேட்டுட்டாங்க. என்னை யாருமே இப்படி கேட்டது கிடையாது, அவங்க என்கிட்ட சர்டிஃபிகேட்லாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பேசுகிறாங்கல்ல. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவிலில் வந்து இந்த கொடிமரத்துக்கிட்ட ஒரு போர்டு போட்டிருப்பாங்க, நான் ஹிந்துஸ், அதாவது வந்து மீனாட்சி அம்மனை கும்பிடாத நிறைய பேர் இருப்பாங்கல்ல. ஸோ அப்படி இருக்கக்கூடியவங்க வந்து இந்த லைனை தாண்டி வரக்கூடாதுங்கிற மாதிரி, அதாவது இந்த கொடிமரத்தை தாண்டி வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த கொடிமரத்தை தாண்டி வரக்கூடாதுங்கிறதா நான் மெயினாக பேசணும்னு நினச்ச ஒரு விஷயம். பட் அதுக்கு முன்னாடி இந்த இன்சிடென்ட்டை முழுசாக முடிச்சிடுறேன். ஸோ நமிதா வந்து உள்ளுக்குள்ளே வரணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. அது மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மாஸ்க் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க மாஸ்க் போட்டு உள்ளே போகிறாங்கிறப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்க யாருன்னு தெரியல, அவங்க மாஸ்க்கை கழட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஹிந்து தாங்கிறதுக்கு வந்து சர்டிஃபிகேட் தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து அவங்கள ரொம்ப ட்ரிகர் பண்ணிடுச்சு. அவங்க கேட்டது ரொம்ப ரூடாக இருந்துச்சு அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க. சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. இது வரைக்கும் யாருமே என்ன கேட்டதில்லை, நான் எத்தனை கோவில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டென்ஷன் ஆகிறாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களுக்கு நடந்த இன்சிடென்ட். இப்போ நம்ம வந்து அந்த கோவிலில் வந்து இந்த இதை தாண்டி ஹிந்துஸ் வரக்கூடாதுன்னு சொல்கிறதா இருக்கட்டும், மெக்காக்குள்ளே முஸ்லீம்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்கிறதா இருக்கட்டும், சில சர்ச்சஸ்குள்ளே வந்து மற்ற மதத்தினர் வரக்கூடாது. எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இல்லை, கிரீஸில் ஒன்று இருக்குது, மவுண்ட் ஏத்தோஸ்னு. அங்கே வந்து மற்ற மதத்தினர் மட்டும் கிடையாது, பெண்கள் யாருமே, கிறிஸ்டியன் பெண்களே வந்து உள்ளுக்குள்ளே வரக்கூடாது. அது ஒரு பெரிய ஏரியா, ஓகே, ஒரு பெனின்சுலா, அதுக்குள்ளே யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒன்று இருக்குது. சபரிமலை மாதிரி அவங்க ஊரில் ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து நிறைய இடத்துல போடப்படுது இல்லை, இந்த மதத்தை தாண்டி வேற ஒருத்தங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ இதை வந்து ஒரு ஓப்பன் மைண்டோட பாருங்க, பிகாஸ் இட்ஸ் அ டிஸ்கஷன். என் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து உங்க முன்னாடி வைக்கலாம்னு நினச்சேன். நீங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்லுங்கள். அண்ட் இது வந்து ஒரு பர்டிகுலர் மதம் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, நான் 3 மதத்தையும் முன்னாடி நிற்க வச்சு நான் அதில் இருக்கிற ஐடியாஸை டிஸ்கஸ் பண்ணுறேன். நான் ரொம்ப நாளாக மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு நான் மதுரையில் இருக்கிறதுனால அஃப்கோர்ஸ் நான் மீனாட்சி அம்மன் கோயில் அடிக்கடி போயிருக்கேன். அங்கே எப்போவுமே வந்து இந்த கொடிமரத்துக்கிட்ட ஒரு போர்டு போட்டிருப்பாங்க, நான் ஹிந்துஸ் நாட் அலவுட் பியாண்ட் திஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, நான் மெக்காவை பற்றி பேசியிருந்தேன். ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு மெக்காவை பற்றி வாசிக்கிறப்போ. அப்போ எனக்கு தோணுச்சு ஒரு நாள் மெக்காவை போய் பார்க்கணும். ஆனால் நான் ரியலைஸ் பண்ணேன், நான் மெக்காவை போய் பார்க்கவே முடியாதுன்னு. ஸோ மெக்காவை வந்து நான் எப்படி போய் பார்க்க முடியாதோ அதே மாதிரி வந்து என்னோட ஒரு இஸ்லாமிய நண்பன் வந்து மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள அந்த கொடிமரத்தை தாண்டி வரவே முடியாதுன்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இதே மாதிரி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்ட் ஏத்தோஸ்னு ஒன்று இருக்குது கிரீஸில். அங்கே பார்த்தீங்கன்னா பெண்கள் யாருமே உள்ளுக்குள்ளே வரக்கூடியது. அங்கே வந்து ஒன்லி கிறிஸ்டியன் ஆண்கள் மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த மொத்த பெனின்சுலாக்குள்ளே அவங்க மட்டும் தான் போக முடியும்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குல்ல. அப்போ எனக்கு ஒரு பெரிய டவுட், ரிலீஜியன் எல்லா கோவில்களும் இப்படி இருக்கிறது கிடையாது, எல்லா சர்ச்சும் இப்படி இருக்கிறது கிடையாது, எல்லா மசூதியும் இப்படி இருக்கிறது கிடையாது. பட் சில கோவில்களில், சில மசூதிகளில், சில சர்ச்சஸில் வந்து இவங்க இந்த மதத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் வரணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்தராக இதை பற்றி ரீட் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு என்ன தோணுன்னா, நான் மதுரையில் எஸ்பெஷலி நான் பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கேருந்துலாமா வெள்ளைக்காரங்க வருவாங்க, நியூசிலாண்ட்லேருந்து வருவாங்க, ஜப்பான்லேருந்து வருவாங்க, யூரோப்லேருந்து வருவாங்க, யாரெல்லாமோ வந்துக்கிட்டு ஃபுல்லாக கோவிலை சுற்றி பார்த்துட்டு, ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அதை தாண்டி அவங்க வர முடியாது. இங்கேருந்து நிறைய பேர் சவுதிக்கு போகிறவங்க கூட எல்லா இடத்துலையும் பார்க்கலாம், பட் மெக்காக்குள்ளே போக முடியாது. சேம் வேட்டிக்கனில் வந்து அலோவ் பண்ணுறாங்க, பட் அகைன் மவுண்ட் ஏத்தோஸ் மாதிரி நிறைய இடங்களுக்குள்ளே வந்து நீங்கள் நான் கிறிஸ்டியனாக இருந்தால் போக முடியாது, நீங்கள் பெண்ணாக இருந்தாலே போக முடியாது, நீங்கள் கிறிஸ்டியன் பெண்ணாக இருந்தாலே அங்கே போக முடியாது. சபரிமலை மாதிரி அங்கே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு ஒரு பெரிய டவுட் என்னன்னா, எல்லா ரிலீஜனில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆட்கள் இருக்காங்கல்ல, இந்த ரிலீஜியஸ் பீப்புள், ரிலீஜியஸ் லீடர்ஸ் இருக்காங்களா, அவங்க எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்க மதத்தை வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ எல்லாருமே அவங்கவுங்க மதத்தை இன்னும் நிறைய பேர் வந்து சேரணும், மற்ற நாடுகள்லேருந்து வந்து சேரணும், மற்ற மதங்கள்லேருந்து இங்கே வரணும் அப்படின்லாம் யோசிக்கிறப்போ, நம்ம முதல்ல இங்கே இருக்கக்கூடிய கடவுள்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து கேட்டை ஓப்பன் பண்ணி விடணும்ல. ஸோ எனக்கு ஒரு சின்ன தாட் ப்ராசஸாக இருந்துச்சு. ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்டை ஹர்ட் பண்ணுறேன்லாம் யாரும் யோசிச்சிடாதீங்க. உங்ககிட்ட நான் கொஞ்சம் ஓப்பனாக பேசலாங்கிறத நான் மைண்டில் இருக்கிறத நான் ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக முன்னாடி வைக்கிறேன். ஆஃப்கோர்ஸ் உங்களோட ஒப்பீனியன் எல்லாமே நான் கமெண்ட்டில் வாசிக்கிறதுக்கு நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஜென்ரலாகவே சில தாட் ப்ராசஸ் இருக்கும். எல்லா ஜாதியினரும், ஜாதின்னு ஒன்று நம்ம ஊரில் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்குது, எல்லா ஜாதியில் இருக்கிறவங்களுமே வந்து
அவங்க கும்பிடக்கூடிய கோவிலில் அதுக்கு தேவையான படிப்புகள்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாத்தையும் படித்து முடிச்சா அவங்க வந்து அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போகணுங்கிற ஒரு தாட் எனக்கு எப்போவுமே இருக்கும். இப்போ மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே எனக்கு போகணும்னு ரொம்ப ஆசை. பட் நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஒரு வேலி போட்டு நான் அதுக்கு வெளியே தான் நிற்க வைக்கப்படுவேன். அதுக்கு வந்து நான் அந்த அதுக்குன்னு தேவையான படிப்புகள்லாம் படிக்கலைங்கிறத தாண்டி நான் படித்தாலும் என்றைக்குமே போக முடியாதுங்கிற ஒரு உண்மை இருக்குது. இது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு மட்டும் கிடையாது. ஆல் டெம்பிள்ஸ் எஸ்பெஷலி இன் தமிழ்நாடு இந்த மாதிரி நிறைய டெம்பிள்ஸில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இதுக்கு உங்களுக்கு தான் அங்கே இன்னொரு ஒரு டெம்பிள் இருக்கு, அது இருக்கட்டும், நான் இங்கேயும் கும்பிடுறேன்ல, இங்கேயும் போகணும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். சேம் அபவுட் ரிலீஜன். இது வந்து சைடு எடுத்து பேசணுங்கிறதுக்குள்ள ஓப்பனாக ஒரு டிஸ்கஷனுக்கு முன்னாடி வைக்கிறேன். எந்த கடவுளுமே வந்து நான் இந்த மதத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு எந்த கடவுளும் சொல்கிறது கிடையாது. எல்லாருமே இருந்துக்கிட்டு கடவுளை வந்து மற்ற மதத்தில் இருக்கிறவங்களும் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சி தான் ரிலீஜியஸ் லீடர்ஸ் எஸ்பெஷலி இருக்காங்க. நம்ம யோசிக்கிறோமோ இல்லையோ அந்த மதத்தோட லீடர்ஸ் வந்து அப்படி தான் நினைப்பாங்க. ஏன்னா அவங்க கடவுளோட பெருமையோ அவங்க மதத்தோட பெருமையோ எல்லாருக்கிட்டையும் பேசுறாங்க. ஒரு சினிமாவில் ஒருத்தங்களோட ஃபேனாக நம்ம ஆகணும்னா கூட அவங்க படத்தை நம்ம பார்க்கணும், மறுபடியும் பார்க்கணும், அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு தெரியணும். அவங்களுக்கு 4 பேர் ஃபேன்ஸ் இருப்பாங்க, அவங்க நம்மளை மண்டையை கழுவாங்க, இல்லை நம்ம அவங்க மண்டையை கழுவோம். அப்படி இப்படின்னு பார்த்து ஒரு 4-5 படம் கழிச்சு ஒருத்தங்களுக்கு ஃபேன் ஆகும். ஒரு ஃபேன் ஆகுறதுக்கு இந்த கதை இருக்குதுனால் ஒரு மதத்தை ஒருத்தங்க அக்செப்ட் பண்ணணும்னா ஒரு மதத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்படணும்ல. அதை ஏன் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கொஸ்டின் எப்பவுமே இருந்துச்சு. ஸோ இதை பற்றி நான் ஃபர்தராக நான் அந்த கோவிலை அதை பார்க்குறப்போலாம் யோசிப்பேன். மெக்காக்குள்ள நான் போக முடியாதுங்கிறப்ப ஐ ஃபெல்ட் பேட். இந்த மவுண்ட் ஏத்தோஸ்குள்ள நான் போக முடியாதுங்கிறப்போ ஐ ஃபீல் பேட். பட் அட் த சேம் டைம் நிறைய இடத்துல அலோவ் பண்ணுறாங்க. திருப்பதியில் யாருனாலும் போகலாங்கிறது கேட்க நல்லா இருந்துச்சு. வேட்டிகனுக்கு யாருனாலும் போகலாங்கிறது கேட்க நல்லா இருக்குது. நான் வந்து அபுதாபியில் இருக்கக்கூடிய மசூதிக்கு போயிருக்கேன், மலேசியாவில் இருக்கிற மசூதிகளுக்கு போயிருக்கேன், தமிழ்நாட்டில் மசூதி தர்காக்கெலாம் போயிருக்கேன். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எனக்கு இருந்துச்சு. இது இங்கே மட்டும் இல்லை, ஜெகநாதர் கோவிலில் இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குது, பிருகதீஸ்வரர் கோவிலில் இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குது. சுற்றிலாம் பார்க்கலாம், பட் உள்ளே போகிறதுக்கு இஷ்யூஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது. அது எல்லாருக்கும் ஓப்பன் அப் பண்ணி விட்டோம்னா இன்னும் நிறைய பேர் வந்து இன்ஃபேக்ட் அந்த கடவுளை கும்பிடுறதுக்கு தானே வாய்ப்பு அதிகம்னு எனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ். அதை எடுத்து நான் இங்கே டிபேட்டாக முன்வைக்கிறேன். அதே மாதிரி வந்து இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடியவங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்களோட வாழ்நாள் ஃபுல்லாக அவங்க கும்பிடுற கடவுள் கிட்டேயே போக முடியாத ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இங்கே இருந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் நிறைய பேரை விட அவங்க அந்த கடவுளை பற்றி நிறைய படிச்சிருப்பாங்க, தெரிஞ்சிருப்பாங்க, பாட்டெல்லாம் பாடுவாங்க. ஆனால் அவங்க அதை மீறி அவங்க போகவே முடியாது. அந்த வேலிகள் போடப்பட்டிருக்கும், கதவுகள் வைக்கப்பட்டிருக்கும், அதை தாண்டி உள்ளே போகவே முடியாது. கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு எல்லாருமே கோவிலுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு இல்லை, ரொம்ப வருஷமாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் முதல்ல கோவிலுக்குள்ளே போக முடியாமல் இருந்துச்சு. இப்போ கோவிலுக்குள்ளே எல்லாரும் போகலான்னு ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. பட் அகைன் ஹிந்துஸ் அப்படிங்கிற ஒரு 1-2 கோவிலில் அந்த இஷ்யூ இருக்குது. நிறைய கோவிலில் அலோவ் பண்ணுறதும் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு அடுத்து வந்து எல்லாருமே அந்த ப்ரீஸ்ட் ஆகணும்னா ஆகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஸ்ட்ராங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட இந்த நான் ஹிந்துஸாக இருக்கட்டும், நான் கிறிஸ்டியன்ஸாக இருக்கட்டும், நான் முஸ்லிம்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி சொல்லப்படக்கூடிய சில பிளேசஸில் என்டர் ஆகாமல் தடுத்து நிறுத்தப்படுறதை பற்றி உங்களோட தாட் ப்ராசஸ் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அகைன் சில இடங்கள் தான், இது எல்லா கோவில்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணப்படுறதுல எல்லா சர்ச்சிலையும் இல்லை, எல்லா மசூதிலையும் இல்லை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன மாதிரி ஒருத்தங்களுக்கு ஃபேன் ஆகணும்னாலே நம்ம அவங்க படத்தை பார்க்கணும். அப்போ ஒருத்தங்களுக்கு டிவோட்டி ஆகணும்னா நம்ம எவ்வளோ அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும், பார்க்கணும்லாம் ஒவ்வொருத்தங்க யோசிப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ரிலீஜன் ஓப்பன் அப் பண்ணி விடுமா கேட்டால் நான் 3 ரிலீஜனையும் நான் வந்து எடுத்து வச்சு தான் பேசுகிறேன். எந்த ரிலீஜனையும் தள்ளி வச்சு பேசலை. நம்மளுக்கு இங்கே நடந்த ஒரு இன்சிடென்ட்டுங்கிறதுனால, நான் மதுரைங்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து வச்சு பேசுகிறேன். பட் திஸ் இஸ் ஓப்பன் ஃபார் ஆல் ரிலீஜன்ஸ். நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து நம்ம அடுத்த ஜென்ரேஷன், இங்கே வந்து 4 பூமர்ஸ் வந்து ஏதாவது தப்பாக பேசிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள விட்டுருவோம். நம்ம அடுத்த ஜென்ரேஷன் இங்கே நிறைய பேர் இருந்துக்கிட்டு முந்தைய காலகட்டத்திலேருந்து வந்துக்கிட்டு இல்லை விடக்கூடாது, சம்பிரதாயம் சாஸ்திரம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கள விட்டுருவோம். பட் நான் நம்ம ஜென்ரேஷனை பற்றி பேசுகிறேன். நமக்குள்ளே இருக்கக்கூடிய வேற்றுமையில் ஒற்றுமைன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் கேட்ஸை ஓப்பன் பண்ணி விடலாம் அப்படிங்கிறது என்னோட தாட் ப்ராசஸ். உங்களோட தாட் ப்ராசஸ் என்னங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய், லவ் யூ ஆல், டேக் கேர். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் டெய்லி கேட்கணும், டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா MG சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.